அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தில் அவங்க செய்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவோம்? டிவி பார்ப்போம், எல்லாம் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், எல்லாம் ஊரை சுற்றுறது அப்படின்னு போவோம். இன்றைக்கி ஊரை சுற்றியே ஜெயித்தவங்களும் இருக்காங்க, அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. சரி, ஓகே. அதே நேரத்தில் வாழ்க்கையில் பெருசாக சாதித்தவங்க அவங்களுடைய ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா புக்கு படிப்பாங்க. அவங்களாம் டெய்லி ஏதாவது கொஞ்சமாவது ஒரு புக்கை எடுத்து வச்சு அதில் என்ன போட்டிருக்கன்றதை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஏதாவது புதுசாக கற்றுக்க முடியுமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பில்கேட்ஸ், அவர் ஆவரேஜாக வருஷத்துக்கு மினிமம் 50 புத்தகத்தையாவது படிப்பார். அப்படின்னா கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு புக்காவது படிச்சிடுவார். அதே மாதிரி உடம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, அதாவது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்ச நேரமாவது டே பை டே கொஞ்ச நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, ஜிம்முக்கு போகிறது, இப்படி அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுப்பாங்க. வெற்றிக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸை பத்திரமா பார்த்துக்க பார்ப்பாங்க. ஏன்னா என்றைக்குமே என்ன தான் நம்ம சொல்லலாம், ஃபேமிலி இந்த சொந்தக்காரங்களாம் சும்மா அப்படின்னு, ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் டாக்குமெண்ட் கேட்பான். ஆனால் உதவணும்னு நினைக்கிற சொந்தக்காரன் நம்மக்கிட்ட எதையுமே யோசிக்க மாட்டான், ஹெல்ப் பண்ணுவான். அதனால் எப்பயுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்க கூட ஜாலியாக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்களுடைய ஆக்டிவிட்டியில் ஒரு பார்ட்டாகவும் வச்சுருப்பாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நேரத்தை வேஸ்ட் பண்ணுற, மொபைலை யூஸ் பண்ணுறது, தெண்டமாக ஃபோன் பேசுறது, எங்கேயாவது ஊரை சுற்றுறது, நினைச்சப்பெல்லாம் சினிமாவுக்கு போகிறது, இப்படி வேறு எந்த ஆக்டிவிட்டியும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கக்கிட்ட இருக்க பணமோ டைமோ அறிவோ இதையெல்லாம் முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ண பார்ப்பாங்க. ஃபேமிலிக்கும் தருவாங்க, அதே நேரத்தில் சோஷியல் ஆக்டிவிட்டிலையும் அவங்க ஈடுபடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரத்தன் டாட்டா அவர்கள் எவ்வளோ தான் சம்பாரித்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இன்றைக்கும் அவர் தன்னுடைய வாழ்நாளில் சம்பாதிச்சதில் கிட்டத்தட்ட மோர் தென் 50% பொதுமக்களுக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அதை வச்சு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பெருசாக ஜெயித்தவங்க புதுசாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கனாக்கா அதில் தோத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், எப்படி தோற்றோம், எதனால் தோற்றோம், நம்ம எங்கே தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத செக் பண்ணி அதை சரி பண்ண பார்ப்பாங்க. தவிர ஐயோ நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு மனசு உடஞ்சி போய் ஓரமாக வைக்கிற மாட்டாங்க. எப்படி தோற்றன்றதை பார்த்து அதில் எப்படி ஜெயிக்கணுங்கிறதையும் தேடுவாங்க. அதே மாதிரி பல வெற்றியாளர்கள் அவங்களுடைய ஓய்வு நேரத்தில் தங்கள் மனதுக்கு பிடித்த படைப்பாற்றலை வெளியே கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு நல்ல குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், எதையாவது மனசுக்கு பிடிச்சது சமைச்சு சாப்பிடுவாங்க. இல்லைனா ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா ட்ராயிங் வரைஞ்சி பார்ப்பாங்க. இல்லை ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோனாக்கா செடிக்கு தண்ணி ஊற்றுறது, புதுசாக ஒரு செடியை நடுறது, அந்த மாதிரி பண்ணாங்க. ஆஹா நம்ம இன்றைக்கி ஒரு செடியை நட்டுட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். இது அவங்கள இன்னும் ஊக்கமாக இருக்க வழிவகுக்கும். இப்படி தான் வெற்றியாளர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை செலவு பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் முடிஞ்ச அளவு அதை குறைச்சிக்கிட்டு நம்மளும் வெற்றி பெறுறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்ய பார்க்கணும். இதுதான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தது. நன்றி, வணக்கம்.